மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. நீ ஏங்க கஷ்டப்படுற ஒன்றரை பேர் உத்தவன் அவருக்கு ஒன்றும் ஆகாது. இன்றாவது தாங்க சரக்குல தண்ணி வந்து கொடுத்தது. வெட்டக்குள்ள இருக்கே சரக்குல அப்பனே தண்ணியை கலந்து கொடுக்கணும். விளாட்றாங்க. ஆரம்பத்துலேருந்தே பெரியவருக்கு சின்ராசை பிடிக்காதுங்க. சரக்கு கொடுக்கணும்னா கோவம். ஊரை நம்ப வைக்கிறதுக்காண்டி பட்டுக்கோட்டையிலேருந்து பாண்டிச்சேரி வரையும் அப்பன் பேரில் பார் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. என்ற மனசுக்கு அப்படி ஒன்றும் தோணலைங்க. நான் யோசனை பேசுது அவர் நல்ல வர இருந்தால் பட்டுடையில் பார்க்கும்போது ஏன் பாண்டிச்சேரிக்கு போனோம். 6 ஒழிஞ்சது எதுக்கு ஒழியணும்னு ஏங்க தம்பி எங்க வந்தீங்க? அப்பா மட்டாயிட்டாரா இல்லைன்னு பார்க்க வந்தீங்க? சரக்குல தண்ணி வந்தது இல்லாம என்ன மாதிரி பார்க்க வந்தீங்க? நான் எப்படி எங்க அப்பாவுக்கு சரக்குல தண்ணியை கலந்து கொடுப்பேன்? அட நீ இப்படி சொல்லுவேன்னு தெரியுங்கண்ணே. ஏய் அவளை கொண்டு வாடாங்க. வாடா 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 வாடா. அப்படியே அப்பனாட்டமே இருக்கிறான். ஏங்கண்ணே தாத்தனுக்கு நீ தானே அந்த பாட்டில் வாங்கி கொடுத்த? ஆமா. 6 வாங்கி கொடுக்க சொன்னான் எங்க டேடி. எனக்கு தெரிஞ்ச எந்த குழந்தையும் போய் சொல்லாது பாத்துங்கயா. அதான் அழகா சொல்லுதே. அப்பன் தான் பாட்டில கொடுத்து தாத்தனுக்கு கொடுக்க சொன்னான்னு சொல்லி. புள்ள மேல கை வைக்கிறது நீ யாரா? வருஷத்துல விரோதி கூட ராவா வாங்கி கொடுத்தாண்டா பழக்கம். தண்ணி கலந்து கொடுத்த பழக்கம் இல்ல. என்ற புள்ள கொடுத்த வெறும் சரக்கு மாட்டான்டா. அதுல தண்ணி கலந்து நீ கப்பு வாட்டர் வாங்கிட்டு வரும்போது வண்டியில மீராசியாக்க வாட வந்துச்சு. இந்த ஊர்ல மீராசியாக்க போற ஒரே ஆளு நீதான். ஏதோ ஒரு நினைப்புல ஒண்ணுமில்லன்னு விட்டேன். என்ற புள்ள இருந்தா 6 சரக்குலையும் தண்ணி ஊற்றி அடிக்க மாட்டான்டா.